ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கும் உன் வாழ்க்கையில் நீ நினச்சபடி வெற்றி கிடச்சிரும்னு இத்தனை நாட்கள் காத்திருந்த. ஆனால் இப்போது எதுவுமே நடக்காமல் போயிடுமோன்ற ஒரு பயமும் உனக்குள் வந்து விட்டதல்லவா? இப்போ உள்ள மனிதர்கள் யாருமே நிம்மதியாக நான் இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவிற்கு வாழ்க்கை எல்லாருக்கும் அவ்வளவு பிரச்சனைகளையும் சோதனைகளையும் மன கஷ்டங்களையும் மனக்கசப்பையும் கொடுப்பதாகத்தான் இருக்குதுன்னு எனக்கும் தெரியும். ஆனால் இது அவர்களுடைய செயல்கள் மூலமாக அவரவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு தானே. என் அன்பு பிள்ளையான நீ மற்றவங்களை போல கிடையாது. நீ உண்மையா நேர்மையா நல்ல பிள்ளையா வாழணும்னு நினைக்கிற. உன் சாயப்பா நான் சொல்கிறதையெல்லாம் கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையவும் அமைச்சிக்கணும்னு நினைக்கிற. அப்படிப்பட்ட உன்னுடைய நல்ல குணத்திற்கு பதிலாக தான் இப்போது நீ இத்தனை நாள் காத்திருந்த காலத்தையெல்லாம் முடிச்சு வச்சு உன் வாழ்க்கையில் நான் தீபத்தை ஏற்றி இருக்கேன் என் செல்லமே. ஒரு தீபத்தை ஏற்றினால் அதனுடைய ஒளி எப்படி அந்த இருட்டையெல்லாம் அகற்றுமோ அப்படிதான் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளையெல்லாம் அகற்றி உன் மனம் மகிழும்படியாக உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தான் இப்போது நான் இந்த தீபத்தை ஏற்றி அதை உன்னை தொடும்படியும் செய்தேன். இந்த தீபம் தொட்ட உன் கரங்களிலேயே இனி எல்லா நல்ல விஷயங்களும் நடப்பதை பார்த்து சந்தோஷமா சிரிச்சு மகிழ்ந்து புன்னகையோடு நீ வாழும்படி உனக்கான பரிசை நான் கொடுப்பேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் எல்லாரும் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்தாலும் கூட இன்னும் யாருக்குமே மன நிறைவோ மன திருப்தியோ கிடைக்காத அளவில் தானே பல பேருடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. யாரும் அவ்வளவு சுலபமாக நிம்மதியை பெற்றுவிடாத அளவிற்கு வாழ்க்கை எவ்வளவோ கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த கலியுக காலம் அமைஞ்சிருக்கலாம். ஆனால் இருந்தாலும் என் அன்பு பிள்ளையான நீ கஷ்டப்படும்படி நான் ஒருபோதும் விட்டுட மாட்டேன். முன்னால் மற்றவங்க நல்லவங்களை போல காட்டிக்கிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தாலும் யார் எப்படிப்பட்டவங்கன்னு அவர்களுடைய உண்மையான முகத்தை உனக்கு நான் காட்டி கொடுக்கிறேன் செல்லவே. உன் கூட நல்லா பேசுகிறவங்கெல்லாம் நல்லவங்களும் கிடையாது. உன்கிட்ட நேருக்கு நேராக பேசும்போது ஒரு மாதிரி பேசிட்டு பின்னால் போய் உனக்காக அன்பாக அக்கறையாக வேலை செய்யக்கூடிய மனிதர்களும் கெட்டவர்கள் கிடையாது என்பதை நீ புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் வந்துருச்சு. மேலே அன்பு குறையும் போது தானே மனிதர்களுடைய பார்வை என்பது உன்னுடைய குறைகளை மட்டுமே தேடுது. உன் பக்கத்தில் இருக்கிறவங்க உனக்கு நல்லது செய்பவர்களாகவும் இருக்கிறாங்க, கெட்டது செய்யக்கூடியவர்களாகவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு உன் மேலே அன்போ பாசமோ அக்கறையோ கிடையாது. இருந்தாலும் நம்முடைய சொந்தம் நம்முடைய உறவு நான் பேசித்தான் ஆக வேண்டிய கட்டாயங்கிறதுனால உன்கிட்ட உன்னை பார்க்கும்போது நேருக்கு நேராக சிரித்து பேசுகிறாங்க. ஆனால் நீ அந்த பக்கம் போனதுக்கப்புறம் உன்னை பற்றி உன் பின்னால் என்ன பேசுகிறார்கள் என்பதை நீ அறிய மாட்டாய் என் செல்லமே. ஆனால் அத்தனையும் உன் சாயப்பா நான் அறிவேன். வாழ்கிற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கேன்னு நினைக்காத. இப்போது எந்த விஷயம் உனக்கு வேதனையை கொடுக்குதோ, எந்த விஷயம் சரியாக நடக்காமல் மீண்டும் மீண்டும் உனக்கு கஷ்டத்தை உருவாக்குதோ அது அத்தனையையும் உனக்காக நான் சரி செய்கிறேன். தவறான மனிதர்கள்னு நீ நினைக்கிறாயே, அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கும். ஆம் என் செல்லமே. ஒருத்தர் தவறு செய்கிறாங்கன்னா அதை பார்க்கும்போது நீ யோசிக்கிறதானே, ஏன் இந்த மனுஷங்க இப்படி இருக்காங்க, ஏன் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமையோடும் அடுத்தவனை தாழ்த்து வீழ்த்தி அழிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு மனசுக்குள்ளே மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை பற்றி யோசித்து நாம் இந்த தவறை எக்காலத்திலும் செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறாய் அல்லவா? அதே போல் மற்றவங்க உனக்கு செஞ்ச கெடுதலும் ஏமாற்றமும் துரோகமும் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பதால் இதை பற்றி யோசித்து நம்ம இப்படி வருத்தப்படுறது போல் நாம் யாருக்கும் எந்த கெடுதலையும் தவறாக கூட செய்து தெரியாமல் கூட செஞ்சு யார் மனசையும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு நீ ஒரு நல்ல முடிவை எடுப்பதற்கும் உன் வாழ்வில் நிகழக்கூடிய தவறுகள் காரணமாக இருக்கிறது தானே. எல்லாவற்றையும் அறிந்ததால் தான் நான் சொன்னேன். தவறான மனிதர்கள் உன் பக்கத்தில் இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை பார்த்து நீ சரியான பாடத்தை கற்றுக்குவேன்னு. அன்பை மட்டுமே கடன் கொடுக்கக்கூடிய உனக்கு அதை அதிக வட்டியுடன் நான் திரும்ப தர்றேன்.